Friends, in the market la ஒரு mixed but very important day. காலை gains. மதியம் pressure, closing க்கு நேரம் strong recovery. அதுவும் US Fed rate cut, Mexico tariff shock, rupee weakness. எல்லாம் ஒரே நாள்ல. இப்போ இந்த market move க்கு பின்னாடி என்ன real reason? எந்த sector perform பண்ணுச்சு? நாளைக்கு என்ன expect பண்ணலாம்? எல்லாம் step by step சரியா பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம போஸ்ட் மார்க்கெட்ல இந்தியா மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆனது, குளோபல் கியூஸ் என்ன சொல்றது, ஃபெட் டிசிஷன் இன் இம்பாக்ட், மெக்சிகோ டாரிஃப் நியூஸ் எப்படி இந்தியா ஸ்டாக்ஸ் ஐ பாதிக்குது, செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ், ஹியூஜ் மூவர்ஸ், லூசர்ஸ், டெக்னிக்கல் லெவல்ஸ் எல்லாத்தையும் டீடைல் பேச போறோம். முதல் மார்க்கெட் நம்பர்ஸ் பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்று ஆல்மோஸ்ட் 25,900க்கு அருகே க்ளோஸ் ஆனது. மார்னிங் கேப் அப் ஓபன் ஆனது. சில சமயம் செல்லிங் வந்தது. ஆனா ஸ்ட்ராங் பாயிங். சென்செக்ஸ் 42 பாயிண்ட்ஸ் கெயின். 3-day லூசிங் ஸ்ட்ரீக் முடிஞ்சது. மிட் கேப், ஸ்மால் கேப் இரண்டுமே கிரீன்ல க்ளோஸ் ஆனது. ஸ்மால் கேப்ஸ் தோ லிட்டில் வாலடைல், பட் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவ். இதுவரைக்கும் நம்ம இந்திய சந்தையின் முக்கிய ஓவர்வியூ. இன்றைய ட்ரெண்ட்க்கு முக்கிய காரணம் யுஎஸ் ஃபெட் 25 பிபிஎஸ் ரேட் கட் என்றால் டாலர் இண்டெக்ஸ் சாஃப்ட் ஆகும். மார்க்கெட்ஸ்க்கு லிக்விடிட்டி சப்போர்ட். ஐடி, பேங்க்ஸ், மெட்டல்ஸ் போன்ற செக்டர்ஸ் ரியாக்ட் செய்கிறது. மார்க்கெட்க்கு ஒரு ஸ்மால் கான்ஃபிடன்ஸ் கிடைத்தது. ஆனால் குளோபல் ட்ரேட் டென்ஷன் இன்னும் இருக்கு. மெக்சிகோ டாரிஃப் ஹைக் ஹெவி இம்பாக்ட் நியூஸ். மெக்சிகோ அப் டு 50% இம்போர்ட் டியூட்டி ஏஷியன் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா மீது அனௌன்ஸ் பண்ணுச்சு. இதுக்கான இம்பாக்ட் குளோபல் ஆவும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் வரும். இந்த ரூபி இன்னும் சின்ன வீக்னஸ் காட்டுச்சு. அரவுண்ட் ₹90.30 to ₹90.40 ரேஞ்ச். ரூபி வீக் ஆனால் ஐடிக்கு அட்வான்டேஜஸ், ஆயில்க்கு பிரஷர், ஃபாரின் அவுட்ஃப்ளோ இன்க்ரீஸ், ஆர்பிஐ இன்டர்வென்ஷன் இருந்ததாலா மேஜர் ஃபால் அவாய்ட் ஆயிடுச்சு. இது இன்று ட்ரெண்டிங் செய்தி. மெக்சிகோ, இந்தியா, சைனா, கொரியா போன்ற வாலிய நாடுகளிலிருந்து இம்போர்ட் ஆகும் 400க்கு டாரிஃப் இன்க்ரீஸ் செய்திருக்கு. ஆட்டோ பார்ட்ஸ், கார்ஸ், ஸ்டீல், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பிளாஸ்டிக்ஸ், க்ளோதிங் அனைத்துக்கும் 35% முதல் 50% வரைக்குமே இம்போர்ட் டாக்ஸ். இதன் இம்பாக்ட் இந்தியாவிலிருந்து போகும் எக்ஸ்போர்ட் வால்யூம் கம்மி ஆகும். கம்பெனிஸ் லாபத்தில் ஹிட். ட்ரேட் டென்ஷன், குளோபல் சப்ளை செயின் சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஆட்டோ செக்டருக்கு மாடரேட் இம்பாக்ட் இருக்கும். இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிக்கப்படும். டெக்ஸ்டைல்க்கு கூட பிரஷர் வரும். இன்றைய செக்டர் பர்ஃபார்மன்ஸ். பேங்கிங் ஸ்டேபிள். பிரைவேட் பேங்க்ஸ் லிட்டில் பாசிட்டிவ். PSU பேங்க்ஸ் ஃபிளாட். ஐடி செக்டர் குட் பர்ஃபார்மன்ஸ். ஃபெட் ரேட் கட் பாசிட்டிவ். மெட்டல்ஸ் ஸ்ட்ராங். குளோபல் கியூஸ் சப்போர்ட்டிவ். ஆட்டோ செக்டர் mild pressure. மெக்சிகோ டாரிஃப் நியூஸ் இன்ஃப்ளூயன்ஸ். FMCG மிக்ஸ்ட். Rural recovery wait watch. Pharma mild gains. Energy boil slight pressure due to rupee. India top gainers. Tech Mahindra. Metal stocks like Tata Steel, JSW Steel, Hindalco, Larsen Itobro, Construction. Top losers. Auto-related exporters. Selected mid-cap textile stocks. Oil marketing companies. Some rate-sensitive financial stocks. Nifty. Support. 25,850, 25,700. Resistance. 26,100, 26,300. Trend. Positive but volatile. Bank Nifty. Support. 55,400. Resistance. 56,200. Sensex. Support. 85,400. Resistance. 86,500. நாளைக்கு early session volatility இருக்கலாம். ஃபெட் ஆஃப்டர் எஃபெக்ட், குளோபல் ட்ரேட் நியூஸ் காரணம். நாளைக்கான ட்ரிகர்ஸ். ரூபி மூவ்மெண்ட். குளோபல் ஃபியூச்சர்ஸ். EPI DII flows. Mexico tariff discussions. Metal commodity prices. The crude oil prices. US market opening trend. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்று மார்க்கெட்ட முழு சம்மரி அனாலிசிஸ். இன்று டேட்டா நிறைய இருந்தாலும் நான் பாசிபிள் சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணினேன். நாளைக்கு early மார்னிங் அப்டேட்டும் ப்ரீமார்க்கெட் லெவல்ஸ் ஷேர் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
நாளைக்கு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.